ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் சமச்சர் புக்ஸ் இதுக்கப்புறம் படிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் கேட்ட ஒரு டவுட் கமெண்ட் பண்ணாது. அதை விட ஒரு குழப்பம், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உள்ளே வந்தாலும் எல்லோரும் ஃபர்ஸ்ட் சொல்கிறது சமச்சர் புக்ஸை முழுமையாக முடிச்சிருங்க. நீங்கள் அகாடமி புக்ஸ் படிக்கலாம், டிகிரி புக்ஸ் படிக்கலாம், நோட்ஸ் வாங்கலாம். அதுக்கு முன்னாடி சமச்சர் புக்ஸை முழுமையாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிங்க. இது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் டிஎன்பிஎஸ்சியோட ரீசெண்ட் ட்ரெண்ட் பார்க்கும்போது இதுக்கப்புறம் நான் சமச்சர் புக்கை படிக்கணுமா, கேள்விகள் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் சமச்சர் புத்தகம் படித்தா டைம் ஒர்த்தாக இருக்குமா, வேஸ்ட் ஆகுமா, எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமா, இதுதான் பெருசாக மைண்டில் ஒரு விஷயமா வந்திருக்கும். இது பிகினருக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கும் இந்த டவுட் குழப்பம் இருக்க தான் செய்யுது. காரணம், ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் காமனாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம், ஜிஎஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த கேள்விகள்லாம் டஃப்பாக கேட்டிருக்காங்க. நாங்கள் அவ்வளோ புக்கு படிக்கிறோம், அந்த புக்கில் இருந்து கேள்வி கேட்க மாட்டுறாங்க, சிலபஸ் விட்டு வெளியே போய் கேட்குறாங்க. இப்படி இருக்கும் போது நான் திரும்பவும் இந்த சமச்சர் புக்கை படிக்கணுமா? நம்ம டிகிரி லெவலில் படிக்கிறோம், அகாடமிக்ஸ் போகிறோம், டெஸ்ட் பேட்ச் போடுறோம், எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். பட் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண சமச்சர் புத்தகம் தான். இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது டைம் வேஸ்ட் ஆகிடுமா, இனி படிக்கலாமன்ற கேள்வி பெருசாக மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த வீடியோவில் எல்லா கேள்விகளுக்கும் கிளியராக நம்ம பார்க்கலாம். என் நாலேஜுக்கு உட்பட்டு எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ முழுமையாக பார்த்துட்டு இந்த ஃபார்மேட் ஓகேனா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் போய்கிட்டு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போது நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண உள்ளே வரும். நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரைமரியாக சமச்சர் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவோம். 6 to 10th சோஷியல் சயின்ஸு, அறிவியல், சமூக அறிவியல். 11th and 12th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, எத்திக்ஸு, பாலிட்டி. நீங்கள் எவ்வளோ வேணால் படிங்க, எங்கே வேணால் படிங்க. ஆனால் இதை முழுமையாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இவ்வளோ புக்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரி 6 to 10th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அவ்வளோ படிக்கிறோம். இவ்வளோ படித்தாலும் கேள்விகள் வெளியிருந்து கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் இதை படிக்கலாமா வேணாமா, அந்த டவுட் நிச்சயமாக இருக்கும். டவுட்டோட பயம், குழப்பம் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஓகே, சரிங்க. இந்த சமச்சர் புக்ஸை படிக்கணுமா இல்லை எந்த புக்ஸை படிக்கலாம், இந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட ரீசெண்ட் ட்ரெண்ட் என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு, இதை ப்ராப்பராக நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டாலே எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் கரெக்டாக பண்ண முடியும், எக்ஸாம்ஸையும் கிராக் பண்ண முடியும். ரைட்? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன், முழுமையாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், டிஎன்பிஎஸ்சி பிஃபோர் 2020, ஆஃப்டர் 2020 இப்படி நான் பிரிக்கிறேன். அதாவது கோவிடுக்கு முன்னாடி, கோவிடுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கிளியராக பார்த்துட்டாலே நம்ம சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். எந்த புக்ஸை படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம் எல்லாமே கிளியராக புரியும். ரைட்? ஓகே. ஸோ 2020க்கு முன்னாடி வரைக்கும், இந்த கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்டிருந்தாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சியை ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம ரெடி பண்ண முடியும். இது டிஎன்பிஎஸ்சியை கொடுக்கல, நாமளாக உருவாக்குனது. ஒரு அகாடமிஸோ யூடியூபர்ஸோ நாமளாக உருவாக்குனது. எப்படின்னா, இப்போ 10th நம்ம படிக்கிறோம். 10th பப்ளிக் எக்ஸாம் என்ன சொல்லுவோம், இந்த சாப்டரில் 2 மார்க் கேள்விகள் கேட்பாங்க, இந்த சாப்டரில் 10 மார்க் கேட்க மாட்டாங்க, இந்த சாப்டரில் 5 மார்க்கில் 4 மட்டும் தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சாப்டர் படிக்க மாட்டோம், இந்த சாப்டர் மட்டும் தான் படிப்போம் இல்லையா. அந்த ப்ளூ பிரிண்ட் கிளியராக வந்திருக்கும். இந்த ஃபார்மேட் தான் 2020 முன்னாடி வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாலிட்டி இருக்கா, பாலிட்டியில் 10 கேள்வி கேட்பாங்க. இந்த 10 கேள்வியுமே 10th கேட்பாங்க, 12th கேட்பாங்க. இந்த டாபிக் மட்டும் தான் கேட்பாங்க. ஐஎன்எம் இருக்கா, ஐஎன்எம்மில் 15 கேள்வி கேட்பாங்க. இந்த 15 கேள்வியுமே இங்கிருந்தா கேட்பாங்கன்ற வரைக்கும் ஓரளவு கிடையாது, கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இது குரூப் 4ல் கேட்ட ஒரு கேள்வி. விச் அமாங் த ஃபாலோவிங்ஸ் ஆர் ராங்? பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ரைட் டு ஓட்டு, ரைட் டு பப்ளிக் ஆஃபீஸ், நாட் டு கிரிட்டிசைஸ் கவர்மெண்ட். இந்த வார்த்தைகளை தெளிவாக பார்த்துக்கோங்க. இது குரூப் 4 அஃபிஷியல் பேப்பர். ரைட்? இது நம்ம அகாடமியோட பேப்பர். ரைட் டு கிரிட்டிசைஸ் கவர்மெண்ட், ரைட் டு ஹோல்ட் பப்ளிக் ஆஃபீஸ், ரைட் டு ஓட்டு. அந்த ஆப்ஷன்ஸை அப்படியே கொடுத்துட்டாங்களா, இங்கே ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டுத்துக்கு என்ன மாற்றம் இருக்கா, ரெண்டுமே சேம் தான். இது இப்போ ரெடி பண்ணது கிடையாது. நம்ம டெலகிராமில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். 2022 நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன விஷயம், இந்த 2020 இந்த மாதிரி காலகட்டத்தில் டிஎன்பிஎஸ்சியை ப்ராப்பராக இங்கே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நம்ம மட்டும் கிடையாது, நிறைய யூடியூப் சேனல்ஸு, அகாடமிஸ் எல்லாம் போடுவாங்க. நாங்கள் சொல்லியிருக்கோம், அதான் கேட்டிருக்காங்கன்ற விஷயம். இந்த மாதிரி ப்ராப்பராக ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது 2020க்கு அப்புறம் கேட்கப்பட்ட குரூப் 1, குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வரும்போது அது முழுமையாக உடஞ்சி போச்சு. அந்த ஃபார்மேட் டிஎன்பிஎஸ்சி கேட்கல, அதை வேறு மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படி வேறு மாதிரி கேட்க ஆரம்பிக்கும் போது நம்ம படிக்கிற மெத்தடும் இங்கே மாறுது. இப்போது நம்ம 2020 இந்த மாதிரி கால வீடியோ போடுறோம். 15 days பாலிட்டி நீங்கள் முடிக்கலாம். இந்த 15 daysல டே 1 இதை மட்டும் படிங்க, டே 2 இதை மட்டும் படிங்க, வீடியோ நம்ம போட்டிருப்போம். அன்றைக்கி காலகட்டத்துக்கு இந்த பிளான் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. டிஎன்பிஎஸ்சி அப்படி தான் கேட்டாங்க.
பட் இதே ஃபார்மேட் இதே பிளான் இப்போ நம்ம கொடுத்தோம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. காரணம் என்னன்னா டிஎன்பிஎஸ்சி அந்த ஃபார்மேட்டை உடச்சிட்டாங்க. அந்த ப்ரிடிக்ஷன் அந்த அளவுக்கு இப்போ பண்ண முடியல. முன்னாடி பண்ண முடிஞ்சது, இப்பயும் பண்ணலாம், ஆனால் அந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ண முடியல. ஏன்னா ஸ்டாண்டர்ட் இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போது அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரிப்ரேஷன் நம்ம வந்து பண்ணணும். இப்போ கேள்வி வந்து வரல, எதுக்காக அதை வந்து மாற்றணும், அதே மாதிரி கேட்டு போகலாமே அப்படின்னு. கஷ்டப்படுறவங்க ஈஸியாக வேலைக்கு வந்து போயிடலாமேன்னு. பட் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் ஹெவி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சோர்ஸ் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. பட் இன்றைக்கி ஏகப்பட்ட சோர்ஸ் இங்கே வந்து இருக்குது. இப்போ குரூப் 2Aல சிலபஸ் மாற்றும் போது திருக்குறள், யூனிட் நம்பர் 8, யூனிட் நம்பர் 9லாம் அதுக்கான சோர்ஸை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது. ஆனால் இப்போது எல்லாமே ஈஸியாக இங்கே வந்து போய்கிட்டு இருக்கு. இதன் காரணமாக அந்த ஸ்டாண்டர்டும் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி இங்கே ஃபில்டர் பண்ணுறாங்க. சரி, அப்போ கேள்விகள் எந்த மாதிரி கேட்குறாங்க, ஸ்டாண்டர்ட் மாறுது அப்படின்னா ப்ரிப்ரேஷன் எப்படி நம்ம வந்து பண்ணோம், இந்த கேள்வி வந்து வரலாம் இல்லையா? நல்லா வந்து பாருங்கள், சில எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பாலிட்டி இருக்குது. ஆர்டிகல் 14 அப்படின்னா என்னங்க? ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவம். இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம 6th புக்கை படிப்போம், 10th புக்கை படிப்போம், லட்சுமிகாந்த் படிப்போம், எல்லாமே படிப்போம். ஆர்டிகல் 14னா ரைட் டு ஈக்குவாலிட்டி எல்லாமே நம்ம வந்து போட்டுடலாம். இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கேட்பாங்க? ஆர்டிகல் 14னா என்ன? ஆப்ஷன் பி ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆப்ஷன் பி ரைட் டு ஃப்ரீடம், ஆப்ஷன் சி ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இந்த மாதிரி அந்த ஆப்ஷனை டேரெக்டாக கொடுத்துருவாங்க, நம்ம ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். பட் இப்போ டிஎன்பிஎஸ்சி எப்படி அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, சி, டி கொடுத்துட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்து கொடுத்துட்றாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரைட் டு ஈக்குவாலிட்டியை மீன் பண்ணுது, எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்துவத்துக்கு ஒத்து போகுது அப்புறம் மாதிரி வந்து கேட்குறாங்க. அந்த கான்செப்ட் அது வந்து கேட்குறாங்க. ஆர்டிகல் 14 என்ன எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவீங்க, ஆனால் அந்த 14 என்ன வந்து சொல்லுது, இப்படி தான் டிஎன்பிஎஸ்சி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எமர்ஜென்சி வந்து படிக்கிறோம். இப்போ ஆர்டிகல் 356 வந்துருக்கு. இது என்னதுங்க? பிரசிடென்ட் ரூல், குடியரசு ஆட்சி. இது எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து போட்டுடலாம். ஆனால் இப்போ எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க? இன்றைக்கி இருக்க அரசியல் சூழல் அந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேட்டில், ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. இத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, இத்தனை எம்எல்ஏ வந்து கிடையாது. இப்படி இருந்தால் அங்கே ஆட்சி கவிழுமா கவிழாதா, இந்த மாதிரி கேள்வி எங்கே ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ எக்கனாமி நம்ம வந்து படிக்கிறோம். ஜிடிபி அப்படின்னா என்ன, ஜிஎன்பி அப்படின்னா என்ன, எல்லாமே நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா? சரி, ஓகே. ஜிடிபிக்கான டெஃபினிஷன் 9th புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது. ஃபுல்லாக நம்ம வந்து படித்து முடிச்சிட்டோம். எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் கேள்வி என்ன பண்ணுறாங்க? நீ ஜிடிபி அப்படின்னா என்னென்னு படிச்சுட்டு தமிழ்நாடு ஜிடிபினா என்ன, இந்தியாவில் ஜிடிபி எவ்வளோ வந்திருக்கு, யார் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரி ஃபோக்கஸாக வந்து போயிட்டுருக்கு. அப்போ இது ஜிடிபி சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி தான். கேட்குற கேள்வி இங்கே வேறு மாதிரி இங்கே வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒரு விஷயமும் அந்த கான்செப்டை டிஎன்பிஎஸ்சி வேறு மாதிரி இங்கே எவால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஹிஸ்ட்ரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ரிவார்டு வந்திருக்கு. 1857 ஒரு ரிவார்டு நடக்குது. நம்ம என்ன படிச்சிருப்போம்? ரிவார்டு எங்கே நடக்குது, யார் வந்து பண்ணாங்க, எந்தெந்த ஸ்டேட்டில் யார் தலைமை தாங்கினாங்க, இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். பட் கேள்வி எப்படி வருது? அந்த ரிவால்ட் நடக்கிறதுக்கான காரணம் என்ன, ரிவால்ட் ஏன் வந்து ஃபெயில் ஆச்சு, பிரிட்டிஷ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயமும் ஸ்டேட்மெண்ட்டாக டிஎன்பிஎஸ்சி கொண்டு போகும்போது நமக்கு அந்த விஷயம் டஃப்பாக இங்கே வந்து ஃபீல் ஆகுது. சரி, இப்போ கேள்வி என்ன? அப்போ சமச்சீர் புக்கை படித்தா இதை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்புறமா தான் கேட்குறது இல்லையா? நல்லா பாருங்கள். இப்போ குரூப் 1 எக்ஸாம் இருக்குது. மொத்தம் ஒரு 175 கேள்விகள் ஜிஎஸ்சில் கேட்குறாங்க. குரூப் 2ல் 75 அண்ட் குரூப் 4ல் 75. நான் அடித்து சொல்கிறேன், இந்த இடத்துல நம்ம சமச்சீர் புக்கை ப்ராப்பராக வந்து படிக்கணும். சரியா? படிக்கிற விதத்தை வந்து இப்போ நகை மாற்றுங்க. இப்போது இந்த 175 ஜிஎஸ் கேள்விகளில் எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சாலும் 80லேருந்து 100 கேள்விகள் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ சமச்சீர் பேஸ் பண்ணி தான் வரும். எக்ஸாம்பிள் நான் எல்லாமே சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ குரூப் 4 குரூப் 2 பொறுத்த வரைக்கும் குரூப் எடுத்திங்க அப்படின்னா நிச்சயமாக 30 to 35 கேள்வி அங்கே தான் வரப்போகுது. குரூப் 4ல் இன்னும் எக்ஸ்ட்ரா இங்கே வந்து கேட்க போகிறாங்க. அப்போ படிக்கிற விதம் நம்ம இங்கே வந்து மாற்றி ஆகணும். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க, இந்த பில்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க, ட்ரைப்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 10ல் 5 பாடம் இருக்குப்பா, இன்னும் 10ல் 2 பாடம் இருக்குது. இந்த 7 பாடங்கள் முழுமையாக படிச்சுட்டா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஜியாகிரஃபி இது மட்டும் போதும் அப்படின்ற விஷயம் முன்னாடி நம்ம எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம். நானும் வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது ட்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. எப்படி கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க, அந்த பில்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண, நிறைய பேர் வந்து இந்த ஜியாகிரஃபி யூபிஎஸ்சி வந்து படிப்பாங்க, மஜித் ஹுசைன் புக் வந்து படிப்பாங்க, அந்த புக்லேருந்து கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் கிடையாது. அந்த பில்ஸ் பொறுத்த வரைக்கும் 12th கல்ச்சரல் ஜியாகிரஃபின்னு ஒரு பாடம் வந்திருக்கு. அந்த பாடம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த பாடம் படிச்சிருந்தால் அந்த கேள்வி நீ ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். தாராளமாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். அதாவது கேட்குற ஆப்ஷன்ஸில் இப்போ ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3, 4 இருக்குது அப்படின்னா 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சமச்சீர் புக்கில் டைரெக்டாக இப்போ கேட்குறது கிடையாது, கேட்கவும் மாட்டாங்க. ஆனால் அந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா தாராளமாக 100% நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம பண்ணுறது புக் வைஸாக போகிறோமா, ஓகே. ஆனால் சிலபஸ் என்ன வந்து கொடுத்துருக்காங்க,
இப்போ ஜாகிரபி சிலபஸில் ட்ரைப்ஸு, கேஸ்ட்டு, ரேஸு, கலர்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை பேஸ் பண்ணி 12th புக் நம்ம படிச்சு தான் ஆகணும். அப்போ அதை படிச்சிருந்தா ஒரு பேஜ் மட்டும் தான், அந்த ட்ரைப் நம்ம கண்டுபிடிச்சி படிக்கணும். அதை படிச்சிருந்தா அந்த கேள்வி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம டிகிரி லெவல் புக்ஸ் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, அப்போது அந்த சமச்சீர் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படிக்கிற விஷயத்தை கான்செப்டாக லேர்ன் பண்ணுங்கள். முன்னாடி படித்த விதம் நமக்கு இப்போ சூட் ஆகாது, நிச்சயமாக சூட் ஆகாது. நம்ம என்ன தான் வந்து 6th புக்கை முழுமையாக படித்தாலும், 10th புக்கை முழுமையாக படித்தாலும், 12th புக்கை முழுமையாக படித்தாலும் இப்போ கேட்குற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ அதை படிக்கும் போது என்ன பண்ணுங்கள், டிஎன்பிசியோட பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. எப்படி கேட்டிருக்காங்க, இப்போ 2021 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா பேப்பரும் எடுத்துக்கோங்க. ஒரு விஷயம் நீங்கள் வந்து படிக்கிறீங்க, ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 18 படிக்கிறீங்களா, அந்த விஷயத்தை டிஎன்பிசி எப்படி வந்து கேட்டிருக்காங்க, எப்படி அதை ஃப்ரேம் பண்ண முடியும். அப்போ சமச்சீர் புக்கில் படிக்கும்போது அந்த விஷயத்தை, அந்த கான்செப்டை ஸ்ட்ராங்காக வந்து பண்ணுங்கள். இப்போ ஈக்குவாலிட்டி வந்து இருக்குது இல்லையா, இப்போ ஆர்டிகல் 14னா ஈக்குவாலிட்டி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் 8th புக்குலையோ 7th புக்குலையோ ஈக்குவாலிட்டி பற்றி விலாவாரியாக கொடுத்துருப்பாங்க. அந்த கான்செப்ட் கிளியராக வந்திருக்கும், யார் வந்து சொன்னாங்க, எப்படி கொண்டு போகிறாங்கன்ற விஷயம். அப்போ அந்த கான்செப்ட் நம்ம கிளியராக படிச்சிருந்தா வரப்போகிற கேள்விகள் ஆன்சர் வந்து பண்ண முடியும். இதை தேடி தேடி படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் எஸ், அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். காரணம் என்னென்னா, நம்ம எவ்வளோ தான் வெளியே நோட்ஸ் வாங்கினாலும், ஒரு அகாடமி ஜாயின் பண்ணாலும், டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தாலும் அந்த படிக்கிற புக்ஸ் எல்லாமே படிக்கலாமா வேணாமா, வருமா வராதான்ற டவுட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த டவுட் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கையில் இருக்க விஷயம் 6th 12th வரைக்கும் இந்த படிக்கிற சமச்சீர் புக்ஸுக்கு எல்லாமே வரப்போகிறது இல்லைங்க. நான் திரும்ப சொல்கிறேன், டைரெக்டாக கேள்விகள் இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் கேட்பாங்க. ஆனால் அந்த கட் ஆஃப் நம்ம ரீச் பண்ணணும் இல்லையா. இப்போ குரூப் 1 இருக்குது, 150 கட் ஆஃப் அப்படின்னா ஒரு 100 கேள்விகள் சால்வ் பண்ண முடியுது சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணினா பெஸ்ட் தானே. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காந்தி பற்றி படிக்கணும் சமச்சீர் புக்கில். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இருக்குது, கிலாஃபத் மூவ்மெண்ட் இருக்குது, ரவுலட் ஆக்ட் இருக்கா, காந்தி வந்திருக்காரா, காந்தி பற்றி படித்ததோட எக்ஸ்ட்ரா அடிஷனல் சோர்ஸை ரெஃபர் பண்ணோம். ஒரு கூகுள் பண்ணியோ இல்லை மற்ற யூடியூப்ஸ் பார்த்து டெலகிராமில் பார்த்தோம் காந்தினா என்ன, எப்போ வந்து வந்தாங்க, யார் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஐஎன்எம் எப்படி கேட்குறாங்க, அந்த பயோகிராஃபி அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டு, சௌரி சாரா, சிவில் டிசோபடியன்ட்டு, இதெல்லாம் காலம் வந்து முடிஞ்சு போச்சு. கேள்விகள் அதை ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வந்து வைக்கிறாங்க. அப்போ நம்ம படிக்கிற விஷயத்தை ஃபுல்லாகவோ ஸ்ட்ராங்காக நம்ம படிக்கணும். எல்லாருமே சொல்கிறது, நான் 6th 12th வரைக்கும் முழுமையாக படித்தேன். எஸ், எல்லாருமே அதை படிக்கிறோம், சத்தியமாக கிடையாது. எல்லாருமே அதை படித்து முடிச்சிடுறோம். யாராக இருந்தாலும் 6th 3 டேர்மாக ஃபுல்லாக முடிச்சிடுறோம், 7th ஃபுல்லாக படிச்சிடுறோம். ஆனால் படிக்கிற விஷயத்தை கரெக்டாக படிக்கணும், தெளிவாக படிக்கணும், சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கணும். ஒரு விஷயத்துக்கும் நோட்ஸ் நீங்கள் தான் எடுக்கணும். ஈக்குவாலிட்டியாக நோட்ஸ் எடுங்க, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டாக நோட்ஸ் எடுங்க. வெறும் அது ஒரு 4 லைன் இருக்கா, அது மட்டும் போதாது, எக்ஸ்ட்ரா சர்ச் பண்ணி படிங்க. எனக்கு புக்ஸ் வெளியே கிடைக்க மாட்டேது, பரவாயில்ல, இன்றைக்கி ஆன்லைனில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. யூடியூப்ஸாக இருக்கலாம், டெலகிராமாக இருக்கலாம், கூகுளாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே நோட்ஸ் வந்து போடுறாங்க. ஒரு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டு, ரவுலட் ஆக்ட் இருக்குது. இப்போ ஜாகிரஃபி எடுத்து எப்படி கேட்குறாங்க, ஜாகிரஃபியில் அதிகமான கேள்விகள் மேப் பேஸ் பண்ணி கேட்குறாங்க இல்லையா. இப்போ இந்தியா மேப் இங்கே வந்து இருக்குது, 10th புக்கில் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க, நேஷனல் பார்க் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மேப்பில் இருக்க எல்லா விஷயங்களுமே படித்தா தான் இப்போ வரப்போகிற கேள்வி ஆன்சர் பண்ண முடியும். பட் நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த மேப்பை கண்டுக்கிறது கிடையாது. இங்கே ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் படிச்சிடுறோம். ஒரு 4 பேரா வந்திருக்கா, அதை மட்டும் வந்து படிச்சிடும். இப்போ கேள்வி என்ன பண்ணிடுறாங்க, வைல்ட் லைஃப் செஞ்சுரி எங்கே வந்து இருக்குது, நேஷனல் பார்க் எங்கே வந்து இருக்குது, இது எல்லாமே எங்கேருந்து கேட்குறாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி உள்ள லிங்க் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஜாகிரஃபியாக மேப் ரீடிங் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். நான் லாஸ்ட் 3 சொல்லிட்டே இருக்கேன், மேப் ரீடிங் படிங்க, ஜாகிரஃபி அங்கே தான் கேட்பாங்க அப்படின்னு. இப்போ கேள்வி அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஒரு விஷயமும் கான்செப்டை பிடிங்க. இது டைம் எடுக்குதானா, டைம் எடுக்குதாங்க செய்யும். இன்றைக்கி காலகட்டத்தில் போட்டித் தேர்வு நான் கிராக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரெண்டை மாற்றி தான் ஆகணும். நிச்சயமாக ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி படித்த மெத்தட் இப்போ செட் ஆகவே ஆகாது. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வெளியே போயிட்டு ஃபோக்கஸ்டாக கொண்டு போய் தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த சமச்சீர் புக்கை படிக்கணுமான்னு கேட்டால் 100%, 200%, 500% ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். யார் என்ன வேணால் சொல்லிட்டோன்னு அடிச்சு கொடுக்குறேன். இந்த சமச்சீர் புக்ஸை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால், இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி கேட்பாங்கிற விஷயம் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். இப்போது பாலிட்டியில் ஒரு கேள்வி வந்திருக்கு, பார்ட் 2 என்னங்க, சிட்டிசன்ஷிப், குடியுரிமை இல்லையா. ஸோ ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் முழுமையாக அதை பற்றி கொடுத்துருப்பாங்க, எல்லாருமே நம்ம வந்து படிச்சிருப்போம். பட் கேள்வி எங்கே தெரியுமா கேட்பாங்க, யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப் போகுமா போகாதா, நேஷனல் அப்படின்னா என்ன, இதுக்கான மீனிங் என்ன, இந்த விஷயம் கொடுத்துருக்காங்க. 8th புக்கில் இருக்குது. அப்போ அந்த 8th புக்கில் படிக்கும் போது நீங்களே ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்கள், இப்படி கேட்கலாமா அப்படி கேட்கக்கூடாதுன்ற விஷயம் ஃப்ரேம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மேலே வந்து போக முடியும். நம்ம சமச்சீர் புக்கு சுத்தமாக படிக்காமல் ஒரு அகாடமி சோர்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணி போனோம் அப்படின்னா நிச்சயமாக அடி வாங்க தான் செய்யும். இதை முழுமையாக முடிங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, பட் படிக்கிற விஷயத்தை ஸ்டாண்டர்டாக நோட்ஸ் எடுங்க. டிஎன்பிசி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு மேப் இருக்கா, ஒரு நேஷனல் பார்க் இருக்கா, எப்படி கேட்குறாங்க,
இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. இப்போ கங்கா, பிரம்மபுத்திரா, யமுனா எல்லாருமே படிக்கிறது. ஆனால் கேள்வி எங்கே வரும்? கங்கா ட்ரிபியூட்ரி என்ன? துணையாறுகள் எங்கே வந்து வருது? பிரம்மபுத்திரா துணையாறுகள் எங்கே வந்து வருது? கிளேஷியர் எங்கேருந்து வந்துட்டாங்க வந்திருக்காங்க? அதை பார்டர் இந்த மாதிரி தான் கேள்வி வந்து கேட்குறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி படித்த விஷயங்களை அதை வந்து மாற்றுங்க. ட்ரெடிஷ்னலான மெத்தடை இப்போ கிடையாது, ஒரு ஸ்டாண்டர்டாக மாற்றுறாங்க அப்படின்னா நாமளும் அதை ஏற்ற மாதிரி தான் எவால்வ் ஆகணும். அப்போ சமச்சீர் புக்ஸை படிக்கணுமான்னு கேட்டால் எஸ், ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இது என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட மெத்தட், என்னோட ஐடியா. நான் சொல்கிற விஷயம் இதுதான். நான் இது வரைக்கும் எதுவுமே சும்மா அடிச்சு விடுறது கிடையாது. இது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ரைட்? இப்போ குரூப் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை இன் ஜென்ரல் நீங்கள் பார்க்கும்போது என்னடா கேள்வி இது, ஒன்றுமே இல்லை மாதிரி தோணும். பட் 12th வரைக்கும் புக்கை எடுத்து வைங்க, அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாருங்க. மினிமம் 80க்கு மேலே டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ உங்களால் அடிக்க முடியும். நான் அடிச்சு சொல்கிறேன். அப்போது பிரச்சனை சோர்ஸ் கிடையாது, நம்ம படிக்கிற மெத்தட் மட்டும்தான். அண்ட் சேம் டைம் சமச்சர் மட்டுமே போதாது, சமச்சரும் உனக்கு வந்து வேணும். இதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, யூனிட் நம்பர் 8, 9 இது எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இன்றைக்கி ட்ரெண்டில் இது மட்டும் போதாது. ஒரு 5 இயர்ஸ் பேக் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா சமச்சர் மட்டும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும், தாராளமாக நம்ம சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி வரப்போகிற காலங்களில் இதுவும் வேணும், இதை விட்டு நீங்கள் போக முடியாது. இது நிச்சயமாக இருந்தே ஆகணும். இதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டிகிரி லெவல் புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் போடுங்க, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். பட் இதை படிக்கணுமான்னு கேட்டால் இதுவும் படிக்கணும், நிச்சயம் படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். கிராக் பண்ணணும்னா இது கையில் இருந்தாகணும். இதில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடணுங்க. நான் 6th விட்டேன், 7th விட்டேன், 9th விட்டேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம டிகிரி லெவலில் படிக்கும் போது சோர்ஸ் கரெக்டாக வந்து கிடைக்காது. இதான் வரும் சொல்ல முடியாது. பட் சமச்சீர் புக் என்னும் போது 6 to 12 எல்லாமே கையில் இருக்குன்னா அது எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. இது இம்பார்ட்டன்ட் இல்லை அந்த மாதிரி எதுவுமே ஃபில்டர் பண்ணாமல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புக்ஸை ப்ரிஃபர் பண்ணால் உங்களுக்கு கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கட் ஆஃப் வந்து தேவை, அதை ரீச் பண்ணிடலாம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் வந்து வேணும். அந்த கான்செப்டும் 50% சமச்சீர் பேஸ் பண்ணி தான் நீங்கள் கொடுத்தாகணும். அந்த கீ வந்து கொடுப்பாங்க, அந்த கீ எல்லாமே உங்களுக்கு சமச்சீர் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஒரு 10 பாயிண்ட் கொடுத்தா 5 பாயிண்ட் இங்கே தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், இதுதான் கொடுத்தாகணும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் யார் என்ன சொன்னாலும் என்னோட தாழ்வான ஒரு கருத்து, ஒரு அட்வைஸு, சமச்சீர் புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிங்க. ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு டாபிக் எப்படி கொண்டு போகிறாங்க, ஜிடிபி இருக்கா, ஜிடிபி எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, ஜிஎன்பி எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, ஒரு ரிவால்ட் இருக்குது, ஒரு வார் இருக்குது, கர்நாடிக் வார் இருக்கா, மராத்தா வார் இருக்கா, அந்த வாரை எப்படி டிஎன்பிசி ரீசனாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அந்த ஃப்ரேமிங் ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு மைசூர் வார் இருக்குது, திப்பு சுல்தான், ஹைதர் அலி வந்தார், இந்த வருஷம் பண்ணாங்க, ட்ரீட்டி போட்டாங்க, அது மட்டுமே போதாது. வரப்போகிற காலங்களில் இது மட்டுமே போதாது. அப்போ கேள்விகளை எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அந்த வாரில் ட்ரீட்டி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா ஆங்கிளுமே அனலைஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கப்புறம் வரப்போகிற காம்படிஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். நிச்சயமாக ஈஸியாலாம் கிராக் பண்ணிட முடியாது. அதிகமாக உழைக்கணும், அதிகமாக உழைச்சே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு போட்டி இருக்குது, அந்த அளவுக்கு கேள்வி கஷ்டமாக தான் கேட்க போகிறாங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் மெத்தடை மாற்றினா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம பிளான் போடும்போது சொல்லியிருப்போம் அந்த மாதிரி படிங்க அப்படின்னு. ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டும் அந்த மாதிரி தான் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், ஓகேனா ஜாயின் பண்ணிக்குவோங்க. அண்ட் பெய்ட் பேட்சும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபார் இன்ட்ரெஸ்டட் ஜாயின் பண்ணிக்குவோங்க. ஓகே, இதில் எதனா முரண்பாடுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்குறேன். பட் என்னோட மெத்தட், என்னோட சாய்ஸு சமச்சீர் முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் போய் ஆகணும். இதை படிக்காமல் நீங்கள் போயிடக்கூடாது. அண்ட் சேம் டைம் இது மட்டுமே போதாது, இதுவும் உங்களுக்கு வந்து வேணும். படிக்கிற மெத்தட் நம்ம வந்து மாற்றி ஆகணும் அக்கார்டிங் டு டிஎன்பிசியோட ட்ரெண்டு. ஓகேவா? எக்ஸாம் தான் நீங்கள் வந்து காமிச்சது. இப்போ இந்த கேள்வி பார்த்தா என்ன தோணும், ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்களேன். இப்போ ரைட் டு ஓட் இருக்கா, நான் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். பப்ளிக் ஆஃபீஸ் கொடுத்துருக்கேன், கிரிட்டிசைஸ் கவர்மெண்ட் கொடுத்துருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்புறமா கொடுத்துருக்காங்க. அதை நான் இங்கே ஆப்ஷன் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். அதே கேள்வி. ஆனால் இப்போது இதை டிஎன்பிசி கேட்பாங்கன்னு கேட்டால் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல, ஓரளவுக்கு பண்ண முடியும் தவிர ரொம்பலாம் பண்ண முடியாது. முன்னாடி 100% பண்ண முடியுது அப்படின்னா இப்போது ஒரு 50% மட்டும் தான் பண்ண முடியுது. யார் என்ன கதை அளந்தாலும் என்ன உருட்டினாலும் அதான் வந்து உண்மை. எல்லாராலுமே இப்போ டிஎன்பிசியை முழுமையாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.